என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா இல்லை டயக்னோஸ் பண்ண துப்பு இல்லையான்னு தெரியல. நீங்க யாரா பெரிய டாக்டர் பார்க்கலாம்ல? கேட்டியடா? அதான்டா எங்கள் சித்தவன் இன்ஃப்ளூயன்ஸில் ஒருத்தர் கேட்டிருக்கோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு தான் இருக்கான். என்னடா உட்காந்துருக்கான். சிவா சிவா டேய் சிவா டேய் டே சிவா டே சிவா டேய் டே சிவா தான் வேணுமாடா? சிவா நான் பாடுறா. சிவா சொல்லுடா. சிவா தேங்க்யூ. பா அதான்டா செட்டு சேருது. ஏய் ஜோக்க சொல்றா. அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. அதான் பாட்டாங்களா சொல்டா. என்னாச்சு? ஹலோ. ஓகே சித்தப்பா. வரோம். தேங்க்ஸ். என்னடா? சித்தப்பாடா கேட்டிருந்தோம்ல. ஆமா. ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டாரா? டாக்டர் கார்த்திகேயன். சரி 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 சரி. நாளைக்கு அப்பாயின்மெண்ட். சரி ஓகே பார்த்துடலாம். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் நார்மலாக தான் இருக்கு. சிவா ரைட்? யா டாக்டர். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக சிவாங்க கலீக் டாக்டர். எங்கள் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 6 months மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தான். இனிஷியல் டேஸ்லலாம் நல்லா தான் இருந்தான், நார்மலாக தான் இருந்தான், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடிக்கடி தலைவலிதுன்னு சொல்லுவான், செல்ஃப் மெடிக்கேட்டை பண்ணிப்பான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி அவன் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு டாக்டர். நிறையா டாக்டர்ஸ் கிட்டலாம் நாங்கள் கேட்டு பார்த்தோம். சில பேர் ஹலுசினேஷன்றாங்க, சில பேரால் டயக்னோஸே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர். 6 months முன்னாடி எங்கே இருந்தார்? மீஞ்சூரில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருந்தேன் டாக்டர். அண்ட் மோரோவர் வாட்? இல்லை டாக்டர், நத்திங். இல்லை ராஜு சொல்லுங்க, ஸோ தட் ஐ கேன் கெட் அன் ஐடியா. இல்லை டாக்டர், ஆக்சுவலாக கம்பெனியில் சில பேர் சொல்லுவாங்க தட் ஹஸ் பீன் போஸ்ட் பை கோஸ்ட்னு. கோஸ்ட்? ஆனால் எங்களுக்கும் அதிலலாம் நம்பிக்கை இல்லை டாக்டர். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அதே வீட்டில் தான் இருந்தான் தனியாக. ஏன்னா அவனோட தம்பி ஹாஸ்டலில் இருந்தனால. அவனுக்கு இப்படி ஆனோடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர். ஸோ அதான் இப்போ ஒரு செமி கோமா ஸ்டேஜில் இருக்கான் டாக்டர். ஐ மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ அவ்வளவா அவனால் பேச முடியல. ஹேண்ட் மூமெண்ட்ஸும் சம்டைம்ஸ் இருக்குது. ஐ வில் டூ ஒன் திங் ராஜு, நாளைக்கு மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வரேன். லெட்ஸ் சார்ட் இட் அவுட். ஓகே டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். சிவா ஏய் வா உட்காரா. ஏய் சாப்பிட்றா. எனக்கு ஒரு சப்பாத்தி. உனக்கு? ரைஸ் ஐட்டம் சாப்பிட்றா. ஓகே, எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன். உனக்கு? ஒரு வெஜ் பிரியாணி சொல்லு. Shiva, can you hear me? Shiva, just blink your eyes if you can hear me. என்னாச்சு? கிளினிக் வாங்க சொல்றேன். Your friend is experiencing anachronic disorder, substantial lapse of time. ஏதாச்சும் புரியுதா? சத்தியமா புரியல டாக்டர். Okay, what's this? A pen stand? Now close your eyes. Now tell me what's on the table. Dog.
கிட்டிஷ். பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? எஸ், சிம்பிள் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பென் ஸ்டாண்டை பார்த்தீங்க. உங்கள் விஷன் அதை சென்ஸ் பண்ணி உங்கள் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரியாது அது பென் ஸ்டாண்டுன்னு. ஒன்லி யுவர் மைண்ட் கேன் டிட்டர்மைன். ஸோ போத் யுவர் ஐஸ் அண்ட் மைண்ட் ஷுட் ஒர்க் அட் த சேம் டைம். ரெண்டுமே கோரிலேட் ஆனதான் உங்களால் அது பென் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியும். ஸோ மை பாயிண்ட் இஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது ரெண்டும் கோரிலேட் ஆகலை. உங்கள் ஃப்ரெண்ட் சிவா கிட்ட நீங்கள் எத்தனை நேரம் பேசியிருக்கீங்க ஆஃப்டர் ஹி வாஸ் பெட் ரிட்டன்? டாக்டர் ஒரு 5 minutes பேசியிருக்கோம். பட் அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ வி கேன் லெஃப்ட். இதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சிவா டயக்னோஸ் பண்ண 2 hours ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவர் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு அவர் பதில் சொல்ல 10 minutes ஆச்சு. யூ பிலீவ்? பட் நான் அவர் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேற ஏதோ பதில் சொன்னார். அவர் சொன்ன பதிலை வச்சு இன்னொரு கேள்வி கேட்டேன். வெல், ஹி ரெஸ்பாண்டட் பெட்டர். சீக்கிரமாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, அவருக்கு அனக்ரானிக் டிஸார்டர். ரொம்ப ரேர் ஃபினாமினன். அவருடைய ப்ராப்ளம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். என்னென்னா, அவர் உங்களை பார்த்தாலும் இப்போ நீங்கள் ரியல்டியில் இருக்க மட்டும் தெரிய மாட்டீங்க. அவர் ஒரு வேர்ல்டு விஷுவலைஸ் பண்ணியிருப்பார். அதில் தான் நீங்கள் தெரியுங்க. மோரோவர் நீங்கள் போய் அவரை சந்திச்சாலோ பழகினாலோ நீங்கள் ஏற்கனவே சந்தித்த ஹோட்டல், பார்க், பீச், ஃப்ரெண்ட்ஸோட வீடு அதெல்லாம் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே இருக்க மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிப்ளையும் பண்ணுவார். சாப்பிட்றா? ரைஸ் ஐட்டம் சாப்பிட்றா? எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரி. ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரி. சொல்லுடா, ஏதாவது வேணுமாடா சிவா? சொல்லுடா. ஏய், சொல்லு. அதான் பாட்டாங்க. சொல்லுடா. Queen Arts. இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நேற்றுக்கு அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்னை தன்னோட மேனேஜர் அடிச்சு பேசிட்டு இருந்தார். ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஹிஸ் மெமரி இஸ் ஸ்டாக்னன்ட். எப்படி டாக்டர் இது சடனா? நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்கல்ல, ஹி ஹஸ் பீன் பொசஸ்ட்னு. எனக்கு பெயிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, பிகாஸ் ஐம் அ சைக்காட்ரிஸ்ட். பட் அவர் கோஸ்ட் இருக்க நினச்சி ரொம்ப பயந்துருக்காரு. ஸோ வீட்டில் அவருக்கு ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், இவென்ச்சுவலி ஆஃபீஸ்லேயும் ப்ரெஷர். அவரால் பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியல. ஸோ ஒன்லி காட் அ ட்ரான்ஸ்ஃபர். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்கம் அவர் விட்டு இன்னும் போகலை. இங்கே வந்த பிறகும் அந்த பயத்தை அவரால் போக்கிக்க முடியல. டாக்டர் இதை எப்படி க்யூர் பண்ணுறது? யூ பீப்புள் டோன்ட் வரி. ஹி ஹஸ் டு பி ஹாஸ்பிட்டலைஸ் ஃபார் 6 months. ஹேவ் ஃபெய்த் இன் காட். க்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் அட்மிட் பண்ணிடலாம். ஓகே? ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். சந்தீப், இப்போ தான் டாக்டர் இப்போ தான் பார்த்து வராங்க. ஆ, நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா. சரி சந்தீப், சிவா கொஞ்சம் பார்த்துக்கோ.